மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அருமையான உறவுகளே, இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட ஆண்டவருடைய ஆசிரை வேண்டி நிற்கிறேன். நாம் புனித காலமாகிய இந்த தவக்காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பல தவ முயற்சிகள், சப முன்னெடுப்புகள், நோன்பு காரியங்கள் என்று நாம் இந்நாட்களிலே பல ஆன்மீக செயற்பாடுகள் வழியாக நம்மை ஆயத்தம் செய்து கொண்டு இயேசுவினுடைய உயிர்ப்பை நோக்கி நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, நான் ஏற்கனவே சிந்தனைகளிலே கூறியிருக்கிறேன். நம்முடைய இந்த பயணத்திலே, தவக்கால திரு யாத்திரையிலே, ஆரம்ப நாட்களிலே நமக்கு தவக்காலத்தினுடைய முக்கியமான 3 தூண்களையும் பற்றி இறைவார்த்தையிலே இருந்து எவிடென்ட், அதாவது இறைவார்த்தையிலே இருந்து ஆதாரங்கள் காட்டப்படுகின்றன. அது மாத்திரமில்லாமல் இறைவார்த்தையிலிருந்து வரைவிலக்கணங்கள் நமக்கு தரப்படுகின்றன. அதன் அடிப்படையிலே இன்றைய நாள் நம்மை அழைத்து நிற்பது செப வாழ்வில் எவ்வாறு நாங்கள் பேருண்டுவது. செபம் என்பது வேறு, செப வாழ்வு என்பது வேறு. அடிக்கடி நான் கூறிக்கொள்வேன். செபம் என்பது மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டு போவது. ஆனால் செப வாழ்வு என்பது வாழ்வினுடைய அனுபவங்களிலே இருந்து வாழ்வின் அனுபவங்களை செபமாக மாற்றுவது. இதற்கு சிறந்த உதாரணமாக இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலே நாம் காணுகின்ற அற்புதமான நபர் எஸ்தர் அரசி காணப்படுகிறார். எஸ்தர் அரசி எவ்வாறு நாம் ஒவ்வொருவரும் உணர்வுகளிலே இருந்து செபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் அவர் பின்வருமாறு மன்றாடினார். அவருடைய மன்றாட்டு, என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். இவ்வாறு நன்றியுடையவராக அந்த செபத்திலே நன்றி, இன்னுமாக முன்னெடுப்புகள், வேண்டல்கள், இவை எல்லாவற்றையும் விட தாங்களும் தங்களுடைய முன்னோர்களும் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் கேட்டு மன்னிப்பு கேட்டு அவர் அந்த செபத்தை தொடர்கிறார். இறுதியிலே ஆண்டவருடைய கைவன்மையினாலே பாதுகாப்பையும் கேட்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, இயேசு ஆண்டவருடைய நற்செய்தியிலே நமக்கு அதைத்தான் சொல்லுகிறார். கேளுங்கள், உங்களுடைய உணர்வுகளிலே இருந்து கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிறார். எனவே நாம் தேடுவோம், கண்டடைவோம். சொபத்திலே ஆழமான உணர்வு கொண்டவர்களாக, அக்கறை கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வினுடைய எல்லா உணர்வுகளையும் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து செப வாழ்வு வாழ எஸ்தர் அரசி உதாரணமாக நமக்கு இருக்கிறார். அதை பின்பற்றி வாழ்வின் ஒவ்வொரு எழுப்புதல்களையும் ஆண்டவரிடம் அர்ப்பணிக்க அருள் இன்றைய நாளிலே கேட்டு நாம் செப அனுபவம் உள்ளவர்களாக மாற முயற்சிப்போம். ஆமேன். இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.